அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் HorseMan பேசுகிறேன். போன வீடியோவில் கூகுள் சர்ச் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா மேலே தெரிய ஐ பட்டன் கிளிக் பண்ணி அந்த வீடியோ ஃபஸ்ட்டு போய் பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம இப்போது இன்றைக்கி என்ன பேச போகிறோங்கிறத பார்க்கலாம். நம்ம என்ன தான் கூகுள் முடிஞ்ச அளவுக்கு நிறைய அல்காரிதம்ஸை யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட இருந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மேக்ஸிமம் கெட் பண்ணி உங்களுக்கு தேவையான ரிசல்ட்ஸை உங்கள் சர்ச்சுக்கு கொண்டு வந்து கொடுத்தாலுமே அது சில பர்சன்டேஜஸ் மட்டும்தான். இந்த கடல் மாதிரி இருக்க இன்டர்நெட்டில் உங்களுக்கு என்ன டேட்டா பர்டிகுலராக தேவைங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதுக்கு சில டைம்ஸில் அர்ஜென்ட் டைம்ஸில் எப்படி எஃபிஷியண்ட்டாக கூகுள்கிட்டருந்து டேட்டாவை கெட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். மேக்ஸிமம் டைம்ஸில் இது யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணுறவங்க, இல்லை தியரி பேப்பர்ஸ் யாராவது எழுதுகிறவங்க, இல்லை ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி ஒரு டீட்டெயில்டு பிடிஎஃப் சம்திங், இல்லை பர்டிகுலர் திங் வீடியோவோ இல்லை பிடிஎஃபோ அந்த மாதிரி யாராவது தேடுறாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பர்டிகுலராக கூகுள்கிட்டேருந்து ஃபெச் பண்ணுறது நிறைய டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் நார்மல் மனுஷங்களுக்கே பார்த்திங்கன்னா கூகுள் காமிக்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய விதம் அப்படி இல்லாமல் நிறைய விதங்கள் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கூகுள்கிட்ட இருந்தால் உங்களுக்கு தேவையான டேட்டாவை நீங்களே கெட் பண்ணிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் அமையும். ஸோ உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. உங்களுக்கு என்ன தேவையோ இன்டர்நெட்லேருந்து அதை நீங்கள் உடனுக்குடன் எடுத்துக்கலாம். சரி வாங்க நிறையா பேசாமல் எப்படி இதை பண்ண முடியுங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் பண்ணுற வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த HorseManங்கிற யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ டாபிக் குள்ளே போகலாம். இப்போது இந்த எஃபிஷியன்ட் கூகுள் சர்ச் அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டாப்பாக இருக்கக்கூடிய ஒரு 10 மெத்தட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச 10 மெத்தட்ஸ், அது கூட 5 ஒரு போனஸ் மெத்தட்ஸும் சொல்கிறேன். அது இல்லாமல் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அது நீங்கள் போக போக கூகுளில் நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரிய வரலாம். அப்படி தெரிகிற விஷயங்கள் எல்லாமே இந்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து எது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சின்ன விஷயங்கள்லேருந்து ரேரான விஷயங்கள் வரைக்கும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா அதில் நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள் ரிலேட்டடாக ஒன்று தேட போகிறோம். இப்போ கூகுளுக்கு ரிலேட்டடாக இருக்க சர்ச் இன்ஜின்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்னா நீங்கள் ரிலேட்டட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு google.com கூகுள்னு மட்டும் போட்டிங்கனாலே போதும். google.comலாம் தேவையில்லை. அப்படி நீங்கள் போட்டிங்கனாலே சிமிலர் சைட்ஸ் ரிலேட்டட் டு வெப்சைட் கூகுள் குரோமுக்கு ரிலேட்டடாக கூகுளுக்கு தகுந்த என்னெல்லாம் இது இருக்கோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த வெப்சைட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இப்போ அதுக்கு ரிலேட்டடாக என்னெல்லாம் வெப்சைட்ஸ் இருக்கோ அந்த ரிலேட்டடாக இருக்க எல்லா டேட்டாஸுமே எடுத்து நம்மளுக்கு கொடுக்கும். இப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா ரிலேட்டட் டு வாட்ஸ்அப்னு வச்சுக்கலாம். அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்புக்கு மாதிரியே எவ்வளோ ஆப்பெல்லாம் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக இருக்குது, இல்லை வாட்ஸ்அப் மாதிரியே நிறைய ஆப்பெல்லாம் இருக்கும். அந்த .com மாதிரியே வேறு .coms இருக்கும். ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடிய சிமிலர் வெப்சைட்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும்னா ரிலேட்டட் யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் சொல்லக்கூடிய 4-5 மெத்தங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா பேஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா எல்லாமே டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய query போட்டு டேட்டா எப்படி எடுக்குமோ அதுதான் நம்ம இப்போ இங்கே பண்ண போகிறோம். ஸோ பட் ஆனால் இன்டர்ஃபேஸில் பண்ணுறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. இது ஃபஸ்ட் மெத்தட். செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபைலை இப்போ டாக்குமெண்ட் ஃபைலாவோ பிடிஎஃப் ஃபைலாவோ எப்படி எடுக்கிறது. பிடிஎஃப் மட்டும்தான் எனக்கு வேணும், வளவலன்னு இருக்க வீடியோ சம்திங் எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிஎஃப் டேட்டாஸ் வேணும், பிடிஎஃப்பில் இருக்க மாதிரி வேணும், அப்போ தான் நான் படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிற டைமில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைல் டைப் கொடுக்கணும். இப்போது ஹாப்பின்னு சொல்லி டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லைனா வேறு ஏதாவது டைப் பண்ணுங்க. ஜாப் அப்படின்னு சொல்லி இருக்குன்னா ஜாபை பற்றின உங்களுக்கு பிடிஎஃப் மட்டும் வேணும். உங்களுக்கு சும்மா இது ஒரு எக்ஸாம்பிள், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தேடிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பிடிஎஃப் ஃபைல்ஸாக தான் வரும். ஸோ இதே டாக் ஃபைல் தான் வேணும் உங்களுக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா டாக்குன்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே டாக்குமெண்ட்ஸாக தான் வரும். ஸோ அதை நீங்கள் எடுத்து பிரித்து படிச்சுக்கலாம். வளவலன்னு தேவையில்லாமல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது, ப்ளஸ் இல்லை மைனஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டான்ஸுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டான்ஸ் ப்ளஸ் கொடுத்து இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ இந்தியாவில் இருக்க டான்ஸ் மட்டும்தான் மேக்ஸிமம் இதில் இருக்க எல்லாமே வரும். எல்லா ரிசல்ட்ஸும் பார்த்திங்கன்னா இந்தியாவை சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். இப்போ இந்தியாவை தூக்கிட்டு பார்க்கலாம். நானும் பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன் பாருங்கள், ரிசல்ட்ஸ் வேரி ஆகுதா. இந்தியா டான்ஸை பற்றி மட்டும்தான் அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுப்போம். இப்போது அதே டான்ஸை நம்ம மைனஸ் இந்தியான்னு சொல்லி கொடுக்குறோன்னா, இந்தியாவில் இருக்க டான்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த வெப்சைட்ஸ் இருக்கோ அந்த வெப்சைட்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மற்ற எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுப்போம். அதுதான் இதோட வேலை. இந்தியா சம்மந்தமாக இப்போ எதுவுமே வந்திருக்காது. அந்த டீட்டெயில்ஸ் எந்த டீட்டெயில்ஸுமே இந்தியாவை பற்றின எந்த சைட்ஸுமே இதில் இருக்காது. டான்ஸ் சம்மந்தப்பட்ட எதுவுமே இருக்காது. இதுதான் வந்து நார்மலாக மூணாவது விதம். நாலாவது விதம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஆஸ்ட்ரிக்கை பற்றி உங்களுக்கு நிறைய இடத்துல தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரியாத விஷயங்கள், இப்போ ஒரு சென்டென்ஸ் பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ வந்து லெட் இட் பி அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து லெட் இருக்குது, லெட்டு பி இருக்குது, நடுவில் என்ன வார்த்தை வருங்கிறது உங்களுக்கு சடனாக மறந்து போச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஆஸ்ட்ரிக் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுவாங்க நார்மலாக. இதை வந்து இதுலேயும் இன்னொரு போனஸ் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெட் இட் பின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா, இப்போ ஒரு கோட்ஸ்குள்ளே டைப் பண்ணிங்கன்னா, எந்த வெப்சைட்ஸில் எந்த சைட்டில் எந்த பேஜில் எல்லாம் லெட் இட் பிங்கிறது அப்படியே இருக்கோ அந்த வெப்சைட்ஸ் மட்டும், அந்த பேஜஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கூகுள் வந்து காமிக்கும். ஸோ வந்து பர்டிகுலராக அந்த வேர்டோடு இருக்க அந்த சென்டென்ஸோடு இருக்கக்கூடிய பேஜஸ் தான் வேணும்னா நீங்கள் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே கொடுக்கலாம். இப்போ நீங்கள் இதுக்கே ஆஸ்ட்ரிக் கொடுக்குறீங்கன்னா என்னன்னு தெரியல உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த டைமில் வந்து ஆஸ்ட்ரிக் கொடுக்குறீங்கன்னா நடுவில் இந்த இடத்துல என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ ஸ்டார் கொடுத்த இடத்துல எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணும். அதில் இருக்கிறதுல மேக்ஸிமம் எல்லாருமே லெட் இட் பிங்கிற ஃப்ரேஸ் தான் உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகும். அதனால் அது வருது பாருங்கள். லெட் பி ஒன்றுமே இல்லைன்னா அந்த மாதிரியும் வரும், இல்லை டேஷ் மட்டும் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே ஃபில் பண்ணுவோம். இருக்க எல்லா பாசிபிலிட்டியும் ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது தான் ஆஸ்ட்ரிக்கோட வேலை. இப்போது அஞ்சாவது விஷயம் பார்க்கலாம். அஞ்சாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியர்பை. இப்போது ஒரு காஃபி ஷாப் வேணும் உங்களுக்கு பக்கத்தில். சும்மாவே காஃபின்னு நீங்கள் டைப் பண்ணாலே கூகுள் வந்து காஃபி ஷாப் நியர்பை தான் காட்டும். பாருங்கள், நியர்பைன்னு தான் சொல்யூஷன்ஸ் காமிக்குது. பட் ஆனால் இப்போ நியர்பைன்னு நீங்கள் கொடுக்கறதுனால அதே ரிசல்ட்ஸ் தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். நியர்மையும் ரெண்டும் ஒன்று தான். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டிப் மாதிரி வச்சுக்கோங்களேன். இதுவும் வந்து நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டதுனால அதுவுமே டிப்புமே உங்களுக்கு வந்து சொல்யூஷனாக அதே காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. கூகுளே மிஷின் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது வந்து முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு நார்மலாக ஒரு வெப்சைட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹெச்டிஎஃப்சியோட வெப்சைட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த வெப்சைட் வந்து சில டைமில் வந்து ரொம்ப என்ன ஆகுதுன்னா, ரொம்ப நிறைய டிராஃபிக்ஸ் உண்டாகி என்ன ஆகிடுதுன்னா உங்களால் ஓப்பன் பண்ணவே முடியல, எதுவுமே பண்ண முடியல. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலான்னா, இப்போது ஆனால் வந்து இந்த பேஜை நீங்கள் பார்த்தே ஆகணும் உங்களுக்கு அப்படின்னு இருக்கிற டைமில் என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல வந்து ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா கேட்ச்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கேட்ச்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, என்ன தான் ஹை டிராஃபிக்காக இருந்தாலுமே கடைசியாக கூகுள் வந்து இந்த பேஜை வந்து யாராவது ஓப்பன் பண்ணியிருப்பாங்களா, கடைசியாக கூகுளுக்கு எப்போ இந்த பேஜை தெரியுதோ அந்த பேஜை வந்து அப்படியே வந்து ஒரு கேப்சர் பண்ணி வச்சுக்கும். அந்த பேஜ் தான் வந்து இப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்ம கேட்ச்டுன்னு சொல்லி உள்ளே போகும்போது அந்த பேஜ் வந்து கடைசியாக ஸ்டாட்டிக்காக எப்படி இருந்துச்சோ அந்த ரிசல்ட்டை நம்மளுக்கு காமிக்கும். இது ரொம்ப நிறைய நேரத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க கேட்ச். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, சர்ச் வித்தின் த வெப்சைட்ஸ். ஒரு வெப்சைட்குள்ளே இருக்க டேட்டாவை தான் எனக்கு வந்து தெரியணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு நம்ம சர்ச் பண்ணியே பார்ப்போம். எனக்கும் எந்த வெப்சைட்டும் தெரியாது. இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஜென்ரல் சர்ச் பண்ணும்போது இவ்வளோ வருது. இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே பாருங்கள், இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து இதுதான் கொஞ்சம் சின்ன பேராக இருக்குது, சாஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த இடத்துல வந்து கோலன் கொடுத்து சைட்டுன்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா SAS.com. சரி வாங்க, இப்போ SAS.comனு சொல்லி இப்போது வந்து சர்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நம்மளுக்கு வரக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த SAS.comல எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த பேஜஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதில் லிஸ்ட் ஆகும். ஸோ இந்த வெப்சைட்குள்ளே இருக்க என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ இந்த வெப்சைட்குள்ளே நம்ம இந்த வேர்டை நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு ஈக்குவலன்ட் தான் இது. இப்போது இதுவே வந்து .eduன்னு சொல்லி நம்ம டைப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது .eduன்னு இருக்க எக்ஸ்டென்ஷனில் இருக்க வெப்சைட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய .eduவில் முடியக்கூடிய வெப்சைட்ஸில் இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தகுந்தது மட்டும் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களோட ரிசர்ச் டைமில் எல்லாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஜுகேஷன் சம்மந்தம் மட்டுமே வரும்போது உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் இதில் வந்து கெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, இப்போது வேறு ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணுவோம்.
இந்தியான்னு சொல்லி சும்மா சர்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியான்னு டைப் பண்ணால் இதுதான் வந்து இப்போ இருக்கிற ரிசல்ட்டு. இப்போது இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம டேட் வாரியாக நம்ம வந்து எனக்கு தெரியணும், இல்லையா லாஸ்ட் ஒரு 50 டேஸுக்கு முன்னாடி இருந்து தெரியணும் அப்படிங்கிற மாதிரி டைமில், இல்லை லாஸ்ட் 1 ஹவரில் போஸ்ட் பண்ண வீடியோஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த டேட்டு இல்லை டைம் கொடுத்து நீங்கள் வந்து 24 ஹவர்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படிங்கன்னு நீங்கள் வந்து இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்க முடியும் இந்த டூல்ஸில் போய்ட்டு. இப்போ நீங்கள் கஸ்டம் ரேஞ்ச் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் டேட். அப்படி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே இருக்க இன்ஃபர்மேஷன் மட்டும் வேணுங்கிறது வந்து உங்களுக்கு இதை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டைம்ஸ் ரிசர்ச் டைம்ஸில் இல்லை மற்ற டைமில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தேவை அர்ஜென்ட்டாக அப்படிங்கிற எல்லா டைம்லேயுமே உங்களுக்கு இது யூஸ் ஆகும். சரி, இப்போ அவங்க நார்மலாக அடுத்தது போகும். ஆல் டைம்ஸ் வச்சுட்டு அடுத்த மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் சர்ச். இப்போது ஒரு வெப்சைட்டோட டைட்டில் நேம் வச்சு எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இன் டைட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு இப்போது சும்மா வேறு என்ன டைப் பண்ணலாம், தமிழ்னு சும்மா டைப் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்னு சொல்லி எந்த டைட்டில் வச்ச மாதிரி எங்கெல்லாம் வந்து இருக்கோ அந்த வெப்பேஜஸ் மட்டும்தான் நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கும். தமிழ்னு இருக்கும், எங்கேயாவது டைட்டில் அந்த நேம் இருக்கும். அதுதான் வந்து இதோட வேலை. இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேறு சென்டென்ஸே நம்மளுக்கு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஆல் டைட்டில்னு வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அதை கண்டிப்பாக அதில் இருந்தால் மட்டும்தான் எடுத்துகிட்டு வரும். தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணோம்னா எந்த பேஜஸ்லலாம் தமிழ் லாங்குவேஜுங்கிற ஃபுல்லாக அந்த 2 வேர்ட்ஸுமே இருக்கோ, இல்லை வந்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு சென்டென்ஸே டைப் பண்ணாலும் அந்த சென்டென்ஸ் எப்படியே நம்மளுக்கு மேட்ச் ஆகணும். நம்ம கொடுக்குற இதை வந்து அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்க வெப்சைட்ஸு வெப் பேஜஸ் மட்டும்தான் நம்மளுக்கு எடுத்து வந்து இங்கே லிஸ்ட் பண்ணும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இன்னொரு விஷயம், ஒரு ப்ரோ லெவல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் ஏதோ ஒன்று சர்ச் பண்ணுறீங்க. இப்போது அதே மாதிரி யோகான்னு டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிட்டு இதில் சர்ச் ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் எனக்கு தேவையானது மட்டும்தான் எடுக்க முடியும்னா இப்போ செட்டிங்ஸில் போய்ட்டு அட்வான்ஸ் சர்ச்சு போய்ட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, என்ன லாங்குவேஜ், என்ன ரீஜியன், எப்போ டைமு, நம்ம இது வரைக்கும் பார்த்து எல்லாத்தையுமே மேக்ஸிமம் கவர் பண்ணி நீங்கள் வந்து இந்த இடத்துல கொடுத்து உங்களுக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் சர்ச் கொடுத்தீங்கன்னா அந்த ரிசல்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு அங்கே வரும். ஆனால் இதில் முக்கியமான என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டைம் என்ன ரேட்டு இல்லை வந்து என்ன பர்டிகுலர்ஸ்னு தெரியாத டைமில் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வரும். ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் கம்மியாக தெரியலாம். ஸோ இது உங்களுக்கு எல்லாமே தெரியும், இந்த பர்டிகுலர் டேட்டில் இந்த பர்டிகுலர் டைமில் இந்த பர்டிகுலர் விஷயம் தான் வேணும்னா நீங்கள் அந்த அட்வான்ஸ் சர்ச்சை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மேஜரான திங்ஸ் பார்த்துட்டோம். இப்போ போனஸ் டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மொபைல் நீங்கள் தேடிட்டுருக்கீங்க. அப்போ மொபைல் வந்து 1000லேருந்து ஒரு 5000 ரேஞ்சுக்குள்ளே வரணும். அப்போ மொபைல் ப்ரைஸ் பிட்வீன் சொல்லி போடுவீங்க, இல்லைன்னா 2ன்னு சொல்லி போடுவீங்க. கரெக்டாக? இப்போ அதுக்கு பதிலாக இப்போ சும்மா ஜாலியாக சர்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து கொடுத்துட்டு 3 டாட் கொடுத்து 5000 100லேருந்து வராது, சும்மா நம்ம சர்ச் பண்ணுறோம். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 100 to 5000 வரைக்கும் என்னெல்லாம் மொபைல் இருக்கோ அந்த ரேஞ்ச் மட்டும் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதே டேட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னொரு அடுத்த போனஸ் டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எட்டிமாலஜி. இப்போது ஃப்ளாகுங்கிறத டிஃபைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. டிஃபைன் பண்ணணும், மீனிங் வேண்டாம், வேறு எந்த ரிலேட்டடான விஷயம் வேணாம், எனக்கு அதுக்கான டெஃபினிஷன் வேணும். டிஃபைன்னு கொடுத்துட்டு ஃப்ளாகுன்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஃப்ளாகோட டெஃபினிஷன் நம்மளுக்கு வரும். இதுக்கு அவ்வளோதான் இருக்குது போல் இருக்குது. இப்போது இது வேறு ஏதாவது கொடுப்போம். சயின்ஸ் எல்லாமே அதுதான் எடுத்துகிட்டு வருது. உங்களுக்கு எல்லாமே மீனிங்லி டிஃபைன் ஆகிறதுனால பார்த்துக்கோங்க. இதில் எல்லாமே டெஃபினேஷன்ஸ் தான் இருக்கும். இங்கேயே டிஃபைன் ஆகிட்டதுனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த சர்ச்சும் எடுத்துகிட்டு வந்துடுது, அதுக்கான டெஃபினிஷன்ஸும் எடுத்துகிட்டு வருது. அதை நார்மலாக நீங்கள் சயின்ஸ்ன்னு மட்டும் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதுக்கு என்ன அப்படிங்கிறது உடனுக்குடனே தெரியாது. பாருங்கள், இப்படியெல்லாம் என்னென்னமோ இருக்கும். ஸோ உங்களுக்கு சயின்ஸ் ரிலேட்டடாக எடுத்துகிட்டு வந்துருக்குமே தவிர சயின்ஸ்னு என்னென்னு தெரியணும்னா டிஃபைன்னு சொல்லி கொடுக்கலாம். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து எட்டிமாலஜின்னு ஒன்று இருக்குது. எட்டிமாலஜினா உங்களுக்கு என்னென்னா
இப்போ அந்த வார்த்தை எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது தான் பார்த்தீங்க, அதுதான் வந்து அப்படி சொல்லுவாங்க. கோல்டு அப்படிங்கிறது வந்து எங்கேருந்து உருவாயிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பார்த்துக்கோங்க. ஜெர்மனிலேருந்து எப்படியெல்லாம் வந்து அந்த வார்த்தை வந்து மறுவாய் எப்படி இந்த வார்த்தை உருவாகியிருக்கு அப்படிங்கிறது வந்து எட்டிமாலஜின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரிய வரும். அடுத்த போனஸ் டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து ஒவ்வொரு ஆப்லேயும் போயிட்டு உங்களோட டிக்கெட் புக்கிங் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக, இல்லை வந்து நீங்கள் ஷிப்பிங் ஆர்டர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக, உங்கள் அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய உங்கள் ஷிப்பிங் ஆர்டரோட பிஎன், இப்போ வந்து ட்ரெயினுன்னா பிஎன்ஆர், அதே மாதிரி ட்ராக்கிங் ஐடி ஃப்ளிப்கார்ட்டுக்கு அமேசானுக்குன்னா அதோட ட்ராக்கிங் ஐடி இருக்குல்ல, அந்த ஐடியை எடுத்து வந்து நீங்கள் இங்கே பேஸ் பண்ணாலே அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறது உங்களுக்கு ஈஸியாக முதல்ல ஒரு டைம் உள்ளே போகும்போதே அந்த வெப்சைட்டில் இருந்தோ இல்லை அந்த ஆப்பில் இருந்தோ அதை எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்கள் கூகுளில் சர்ச் பண்ணும்போதே அந்த ட்ராக்கிங் டீட்டெயில்ஸை ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அது ஒரு ஈஸியான விஷயம். அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அடுத்த ஈஸியான இல்லை, இது ஒரு போனஸ் டிப் தான். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு உங்களுக்கு எது பற்றியும் உங்களுக்கு தெரியல. இப்போ மில்க்கு இல்லைன்னா எனக்கு வந்து பாதாம், இது ரெண்டில் என்னன்னு சொல்லி எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. ரெண்டு எண்ணத்தில் எது தேடணும்னு சொல்லிட்டு இப்போது ரெண்டும் சேர்த்து சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு பாருங்கள் பாதாம் மில்க்குன்னு சொல்லி எடுத்து வந்துடுச்சு. இதே வந்து இந்த இடத்துல நீங்கள் இது இல்லைன்னா ஆர் போட்டுக்கலாம். இது எல்லாமே ஒரு ஆர் கண்டிஷன் போட்டு எடுப்போம் பார்த்தீங்களா. இல்லை இது இல்லைனா எது, ரெண்டில் எது கிடைச்சாலுமே நீ அந்த ரிசல்ட்ஸ் எனக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான். அந்த பாரும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பாதாம் இந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜென்ரலாக இந்த மாதிரி சர்ச் பண்ணாலும் அப்படி வர்றக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கூகுள் அப்படி எடுத்து வந்து வச்சுருக்கோம். ஆனால் இது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ வீடியோ லென்த் அதிகமாக இருந்தால் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு இதுலேயே இருக்குது. வெப்சைட்ஸ் இப்போது இதுலேயே வந்து வெப்சைட்ஸ் நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த வேர்டு கொடுத்துட்டு சைட் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து நம்ம முதல்ல அந்த வெப்சைட் நேம் கொடுத்துட்டு ஃபாலோட் பை வந்து இது கொடுத்தோம்னாலும் உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வரும். இப்போது வந்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் அப்படிங்கிறதும் ஒரு ஃப்ரேஸ் தான். இப்போது வந்து நெசசிட்டி ஞாபகம் இருக்குது, இன்வென்ஷன் ஞாபகம் இருக்குது, மதர் ஆஃப் இன்வென்ஷன் ஞாபகம் இருக்குது. இப்போ அதுக்கு நடுவில் நெசசிட்டி ஞாபகம் இருக்குது, இன்வென்ஷன் ஞாபகம் இருக்குது, நடுவில் என்ன வரும் உங்களுக்கு மறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நெசசிட்டின்னு போட்டுக்கோங்க பாருங்கள், அதுலேயே ஆப்ஷன் காமிக்குது. இப்போ வந்து எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கோங்க. 1 2 3 4 4 வார்த்தை இருக்குன்னா அரவுண்ட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு அரவுண்டுன்னு போட்டுட்டு இங்கே ப்ராக்கெட்டில் எவ்வளோ வேர்டு அதுக்கு நடுவில் வருங்கிறது சும்மா ரஃப்பாக கொடுங்க. முதல்ல இன்வென்ஷன் கொடுத்துருங்க. இன்வென்ஷனுங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. இப்படி கொடுத்தீங்கன்னா நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன், இல்லை அப்படியே திருப்பி வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நடுவில் ஃப்ரேசஸ் கீழே வரும். அதுக்கு தகுந்த மாதிரி டீட்டெயில்ஸ் மட்டும் என்னங்கிறது உங்களுக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி பாருங்கள். நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் அப்படியே திருப்பி போட்டு அதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அந்த மாதிரி எடுத்து வரும். ஸோ இந்த மாதிரி தெரியாத ஃப்ரேசஸ் கண்டுபிடிக்கும் போது நீங்கள் டக்குன்னு அதுக்கு டீட்டெயில்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதுலேயே நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குது இந்த கீவேர்டு வச்சு. அது எல்லாமே வந்து நீங்களாக இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சர்ச் பண்ணி கற்றுக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் நம்ம வந்து எது ரிலேட்டடாக என்ன மாதிரி வீடியோஸ் போடலான்னு சொல்லி நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி ப்ரொசீட் பண்ணலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹார்ஸ்மேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.